உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற எங்கள் உறவுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். ஒரு முறையே அழுத்துங்கள் ayini.com. உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள். ayini.com. பரிசில் கேத்தட்ரல் நோத்தடாம் து பரி தேவாலயம் டிசம்பர் முதல் வாரத்தில் மீண்டும் திறக்கப்பட இருக்கிறது. 2019 ஆண்டு ஏப்ரல் 15 மாலை வேளையில் இந்த தேவாலயத்தில் எழுந்த தீ பாரிஸ் நகர வான்வழியை கரும் புகையாக்கியது. கேத்தட்ரல் நோத்தடாம் து பரி தேவாலயத்தில் ஏற்பட்ட தீச்சுவாலை கரும் புகையை வெளியேற்றிக் கொண்டிருந்தது. விரைந்த தீயணைப்பு படையினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். 1163 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கட்டடப் பணி 1345 ஆண்டில் நிறைவடைந்தது. 1194 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கேத்தட்ரல் நோத்தடாம் து பரி தேவாலயம் தனது பொலிவை இழந்து 2019 ஏப்ரல் 15 இரவு கருமையாக காட்சியளித்தது. நாட்டின் குடியரசுத் தலைவர் நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்றிருந்தார். யாவற்றையும் பார்வையிட்ட எமனுவேல் மேக்ரோன் 5 ஆண்டுகளில் தேவாலயத்தை புனரமைத்து தருவதாக அப்பொழுது உறுதியளித்தார். அதன்படி பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டன. மேக்ரோன் அவர்கள் பதவி வகிக்கும் காலத்திலேயே கேத்தட்ரல் நோத்தடாம் து பரி தேவாலயம் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து மீளவும் பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்பட உள்ளது. டிசம்பர் 7 நோத்தடாமின் மறு திறப்பு விழா மகிழ்ச்சி, அமைதி மற்றும் சகோதரத்துவத்தின் தருணங்களாக மாற்ற பாரிஸ் மறை மாவட்டம் அணிதிரட்டப்பட்டுள்ளது. இதில் முடிந்தவரை பலர் சேரலாம் எனவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விழாக்களில் விவரங்கள் மற்றும் கேத்தட்ரலுக்கான அணுகல் விதிமுறைகள் என்பவை நவம்பர் நடுப்பகுதியில் இருந்து நோத்தடாம் இணையதளத்தில் விவரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தப் பணிகளுக்கு பின்னரான டிசம்பர் 7 நிச்சயிக்கப்பட்டிருக்கின்ற திறப்பு விழா கேத்தட்ரல் நோத்தடாம் து பரி தேவாலயம் திறந்து வைக்கும் அந்த விழாவில் பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் உரையாற்றுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 7 நடைபெறும் தேவாலய திறப்பு விழாவை அடுத்து மறுநாள் 8 சிறப்பு வழிபாடுகள் ஆலயத்தில் நடத்தப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் மொரோக்கோ நாட்டுக்கான 3 நாட்கள் பயணத்தை நிறைவு செய்து நாடு திரும்பியுள்ளார். மேற்கு சகாரா, சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிரான போராட்டம், வர்த்தக ஒப்பந்தங்கள் என்பனவற்றில் மேக்ரோனின் மொரோக்கோ விஜயத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த பயணத்தின் பொழுது 10 பில்லியன் யூரோவுக்கு அதிகமான மதிப்புள்ள பல ஒப்பந்தங்கள் மற்றும் முதலீட்டு உடன்படிக்கைகள் கையெழுத்தாகியுள்ளன. 3 வருட கால நெருக்கடிக்கு பின்னர் இருதரப்பு உறவுகளை மீண்டும் ஆரம்பிக்க மேக்ரோன் அவர்களது 3 நாட்கள் பயணம், அதாவது அக்டோபர் 28 திங்கள் முதல் அக்டோபர் 30 புதன்கிழமை வரை மொரோக்கோவுக்காக அமைந்திருந்தது. இது ஒரு வரலாற்று
சிறப்புமிக்க பயணம் என விளிக்கப்படுகிறது. அரசு முறை பயணமாக சென்றிருந்த மேக்ரோ அவர்கள் அங்கு பல்வேறு விடயங்களை மேற்கொண்டிருக்கின்றார். புரோங்கோ மொரோக்கோ நல்லிணக்கத்தின் முத்திரையாக இந்த பயணம் அமைந்திருக்கிறது. குடியரசுத் தலைவருடன் ஒரு பெரிய தூதுக்குழு விருந்தினர்கள் என 122 பேர் அங்கம் பெற்றிருந்தார்கள். அக்டோபர் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ரபாத்தில் உள்ள ராயல் பேலஸ் முன்பாக சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. 122 பேரில் 1/3 பங்கு அமைச்சர்கள், மூத்த அரசு ஊழியர்கள் மற்றும் கல்வியாளர்கள், பொருளாதார தொழில்துறையில் இருந்து 36% பிரதிநிதிகள், 29% கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் ஆகியோர் இந்த குழுவிலே அங்கம் பெற்றிருந்ததாக அறிவிக்கப்படுகின்றது. உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி, லா ஷப்பல். தாயின் அன்போடு, தமிழின் மணத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். பிரான்சின் வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் விமான போக்குவரத்துக்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்ட அறிக்கை வெளியிடப்படாத பொழுதிலும் ஏர் பிரான்சின் விமான டிக்கெட்டுகளின் விலை அதிகரித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஏர் பிரான்சில் பயணம் செய்வதற்கு அதிக செலவாகும் என தெரிவிக்கப்படுகின்றது. விமான நிறுவனம் ஏற்கனவே பல நாட்களாக வரியின் அதிகரிப்புக்கு விண்ணப்பித்து வந்தது. இருப்பினும் அது இதுவரை பிரதிநிதிகளால் வாக்களிக்கப்படவில்லை. இது அடுத்த ஆண்டு திட்டமிடப்பட்ட பயணங்களுக்கு இன்று விற்கப்படும் டிக்கெட்டுகளை பற்றியதாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக நவம்பர் 15ஆம் தேதி பாரிஸுக்கும் நியூயார்க்குக்கும் இடையிலான பயணத்திற்கு அக்டோபர் இறுதியில் டிக்கெட் முன்பதிவு செய்திருந்தால் அப்பொழுது €3 வரி அதிகரிப்பு உள்ளது. இந்த முறை ஜனவரி 15, 2025 முன்பதிவு செய்த அதே பயணத்திற்கு வரி €35.49 அதிகரித்துள்ளது. பாரிஸ் நீஸ் பயணம் போன்ற குறைவான சர்வதேச பயணங்களுக்கும் இது பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரி இன்று €1.50 இருந்து அடுத்த ஆண்டு €8.37 அதிகரித்திருக்கிறது. பிரான்ஸ் நாட்டு மக்கள் அமெரிக்காவில் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் அதிபர் தேர்தலில் ஆர்வம் செலுத்துபவர்களாக காணப்படுகின்றனர். பிரெஞ்சு மக்கள் வெளியிட்டிருக்கும் கருத்து கணிப்பில் இருந்து இது தெரிய வந்துள்ளது. பிரான்சின் பெரும்பான்மையானவர்கள் கமலா ஹாரிஸ் அமெரிக்க அதிபராக வருவதை விரும்புகின்றார்கள். நாட்டில் கருத்து கணிப்புகளை மேற்கொண்டு வருகின்ற எலாப் நிறுவனம் மேற்கொண்ட கருத்து கணிப்பிலேயே இந்த முடிவு வெளியாகியிருப்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக 64% பிரெஞ்சு மக்கள் கமலா ஹாரிஸ் அமெரிக்க அதிபராக வருவதை விரும்புவதாக அந்த கருத்து கணிப்பில் பதிவாகியுள்ளது. 13% மாத்திரமே டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக வருவதை விரும்புகின்றார்கள். எலாப் நிறுவனம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி மேற்கொண்ட கருத்து கணிப்பிலேயே இந்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. பிரான்சில் குளிர்காலத்தில் வாகனங்களில் டயர் மாற்றம் பற்றிய அறிவித்தல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது.
நவம்பர் மாதம் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் வகையில் வாகனங்களின் டயர்கள் குளிர்காலத்திற்கு ஏற்ற வகையில் மாற்றப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. வாகனங்களுக்கு குளிர்காலத்திற்கு ஏற்ற வகையிலே டயர்கள் பயன்படுத்தப்படுவது மிகவும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் பனிப்பொழிவை சந்திக்கின்ற 34 மாவட்டங்களுக்கு இந்த அறிவுறுத்தல் மிக கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் 2025ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை இந்த மாற்றம் நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குளிர்காலத்திற்கு ஏற்ற டயர்கள், குறிப்பாக வழுக்கி செல்லாத டயர்களை வாகனங்களில் பொருத்த வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் அனைத்து பருவகாலத்துக்கும் ஏற்ற வகையில் டயர்கள் பொருத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், இரண்டாவது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, மூன்றாவது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. பிரான்சில் மீட் டின்டில் நச்சுத்தன்மை தொடர்பான எச்சரிக்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நிறுவனமான பெத்தித் நெவீரின் டியூனா மீன் டின்னில் அதிகளவு பாதரசம் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பாதரசத்தின் அளவு இருக்க வேண்டிய அளவுக்கு அதிகமாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அரசு சாரா நிறுவனங்களான என்ஜிஓக்கள் ப்ளூம் மற்றும் ஃபுட் வாட்ச் ஆகியவை ஐரோப்பாவில் டியூனா டின்களில் காணப்படும் பாதரச மாசுபாட்டின் சுகாதார ஆபத்துக்கள் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளன. அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு செய்தி குறிப்பில் இந்த எச்சரிக்கை வெளிவந்துள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனமான ப்ளூம் 2 டின்களில் ஒன்றுக்கு மேல் பாதரசத்தின் உள்ளடக்கம் மற்றைய வகை மீன்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச வரம்பை மீறுவதாக தெரிவித்துள்ளது. அதாவது 1 கிலோவுக்கு 0.3 மில்லிகிராம் மாத்திரமே இருக்க வேண்டும். பெத்தித் நெவீர் டின்களில் அடைக்கப்பட்டுள்ள மீனில் குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக பாதரசம் உள்ளமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாதரசம் புற்றுநோய்க்கான காரணியாகும் என சர்வதேச ஆராய்ச்சி நிறுவனத்தால் IARC சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே மொத்த சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் பொது அதிகாரிகள் அவசர நடவடிக்கைகளை எடுக்குமாறு ப்ளூம் மற்றும் ஃபுட் வாட்ச் நிறுவனங்கள் கேட்டுக்கொள்கின்றன. பெத்தித் நெவீர் டின்களில் நடத்திய ஆய்வக சோதனைகளில் 148 டியூனாக்களிலும் பாதரசம் மாசுபாடு தெரிய வந்துள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷப்பல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷப்பல்.
தாயின் அன்போடு தமிழின் மணத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும்